வீடியோவில் நான் உங்களை முக்கடல்கள் சங்கமிக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலுக்கு நடுவில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இயற்கையோட பேரழகுக்கும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய காற்றாலை வயலுக்கும் மத்தியில் நம்ம ஆரல்வாய் மொழியில் வானுயர்ந்து நிற்கிற தென்பழனி மலையில் மலையேற்றம் செஞ்சு 1000 ஆண்டுகள் பழமையான அகத்தியரும் போகரும் இன்னும் பல சித்தர்களும் வழங்கிய முருகப்பெருமான் அபயம் காத்த பாலசுப்ரமணியரை காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட மலைப்பயணம் 28 பேர் கொண்ட குழுவோட நாகர்கோவில்ல இருந்து தொடங்குச்சு. நாகர்கோவில்ல ஆரம்பிச்சு சித்தர்கிரின்னு சொல்லப்படுற தென்பழனி மலையை நோக்கி வந்து சேர்ந்துட்டோம். வெல்கம் டு தென்பழனி மக்களே. நம்ம இப்போ தென்பழனிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த மலை வந்து ஒரு 700 அடி ஹைட்டு. மேகத்தை முட்டிக்கிட்டு நிற்கிது பாருங்க. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரல்வாய் மொழிக்கு பக்கத்தில் உள்ள தென்பழனி மலை வந்திருக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் சித்தர்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மலையோட உயரம் 700 அடி. நம்ம இதுக்கு முன்னாடி போயிருப்போம் பாருங்கள், மருந்துவாள் மலை. அந்த மலைக்கு ஈக்குவலான ஒரு ஹைட்டை கொண்ட ஒரு மலை. மேலே வந்து முருகன் இருக்கார். ஒரே ஒரு சின்ன சன்னதி தான் மலை உச்சியில் இருக்கும். அங்கேருந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மற்ற எல்லா வியூவும் வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த பாருங்கள், மேலே வந்து அபயம் காத்த பாலசுப்ரமணிய சுவாமிகள் இருக்காரு. அவரை தேடி நம்ம மலையேற்றம் பண்ண போறோம். பாருங்க, அந்த உச்சிக்கு போக போறோம். இந்த தென்பழனி மலை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி மருந்துவாள் மலை போயிருப்போம். அது கூட நம்ம வந்து முதல்ல பாதி மலை தூரம் வந்து படிக்கட்டில் போயிருப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மலைப்பாதை இருக்கும். இங்கே வந்து எடுத்தோடனே மலைப்பாதை தான், சரியா? இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? 2 பிரம்மாண்டமான சிகரம். இந்த வழியாக இந்த மலைக்கு பின்னாடி போய் அந்த மலை ஏற போகிறோம். நம்ம எல்லாமே மலைப்பாதை தான், கொஞ்சம் பார்த்து போங்க. நம்மளுக்கு மலைப்பாதை இருந்தால் தானே நல்லாயிருக்கும். பாருங்கள், போகிற வழி ஃபுல்லாமே சின்ன சின்ன ஓடைகளில் அப்படியே நீர் வந்த மணிக்கு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சிருக்கு. நம்ம வந்தால் நேரம் கொஞ்சம் குளுகுளுன்னு தான் இருக்குது. இப்போ சூரியன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டார். மறைகிற நேரம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி மருந்துவாள் மலையில் பார்க்காத ஒரு சூப்பரான வியூ, பிரம்மாண்டமான வியூவை இந்த மலையில் பார்க்க போகிறோம், சரியா? இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு சூப்பரான வியூ காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 50 அடி தான் ஏறி இருப்போம். எனக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான காற்றாலைகள் பாருங்கள். மலைப்பாதை வந்து கரடு முரடாக தான் இருக்குது, சரியான மலைப்பாதை இல்லை, சரியா? இந்த புல்லுக்குள்ளேயும் புதற்குள்ளேயும் தான் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். பயங்கரமான வியூ மக்களே, வேறு லெவல், வேறு லெவல். நூற்றுக்கணக்கான்னு சொன்னேன், நூற்றுக்கணக்கான காற்றாலைகள் இல்லை, ஆயிரக்கணக்கான காற்றாலைகள் இருக்கு. இந்த மலைக்கு மேலே மிஸ்ட்டை பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகே வேறு லெவல் இந்த இடத்துல. இது வந்து 2 மலைகளுக்கு நடுவில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு, சரியா? நல்லா காற்றடிக்கும். அதனால் இங்கே ஏகப்பட்ட காற்றாலைகள் வச்சுருக்காங்க. தண்ணியும் வருது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த மாதிரி தீர்த்தம்லாம் வரும்னு எதிர்பார்க்கல. பாறைகளில் வடிஞ்சு இப்படியே வந்து இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்க மலைலாம் ரொம்ப வளர்ச்சியான மலை. ஆனால் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சனால நல்லா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு.
இதெல்லாம் மேலே இருந்து சின்ன சின்ன சுனைகளில் சேகரமாகி பெரிய ஒரு நீரோடையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, இது வந்து வேற ஓடை. சரியா தண்ணி வரும் அதுக்கு மேலேயும் தண்ணி கொண்டு தான் வரணும். அதான் தொடர்ந்து வந்து ஒரு 3 நாள் மழை பெஞ்சனால இங்கே வந்து தண்ணி இருக்குது, இல்லாட்டி தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து மேலே உச்சியில் வந்து முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கா, அங்கே வந்து எப்பயுமே தண்ணீர் இருக்குமா. தொடர்ந்து மலையேற ஆரம்பிப்போம். காட்டுப்பாதையில் வந்து இப்போ கொஞ்சம் பாதை நல்லா இருக்குது பாருங்களேன், படிப்பாதை மாதிரி இருக்குது. ஆனால் 2 பக்கத்துமே லெமன் கிராஸ் தான், லெமன் கிராஸ் புதர் தான். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட ஏகப்பட்ட மக்கள் மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான காற்று அடிக்கிறது. இப்போதான் தெரியுது இந்த இடத்துல ஏன் காற்றாங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. செம காற்று எங்களே தொடர்ந்து செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். அப்படியே போய் அப்படியே மேலே ஏறி அப்படியே போகிறோம். இந்த மலைக்கு ஸ்ட்ரைட்டாக ஏற முடியாது, அதனால் அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி தான் போகணும். இருட்டாக போகுங்க, இங்கிட்டு காணாமல் போயிடாதீங்க. இப்போ செங்குத்தாக ஜிக்ஸாக்காக ஏறிக்கிட்டு இருக்கோம். சரியா மலையே வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்கு. இந்த மலைக்கு வந்து தென் பழனி அப்படின்னு பேர் இருக்கு. ஆனால் இந்த மலை வந்து பழனி மலையோட ரொம்ப உயரமான மலை மக்களே. காற்று பயங்கரமாக அடித்து வீசிக்கிட்டு இருக்கு. இன்னும் நாங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 300 அடிக்கு மேலே மலை ஏறணும். வாங்க. காட்டுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. 2 பக்கட்டும் கடுமையான புதர், ஒரு ஒற்றையடி பாதை தான். அரோஹரா அரோஹரா அரோஹரா. தமிழரசி அம்மா கூவுறாங்கன்னா பயப்படுறாங்கன்னு அர்த்தம். பயப்படாதீங்கம்மா. அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம். மேலே ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. நல்ல வேளை மழை பெஞ்சிச்சு 2 நாளைக்கு முன்னாடி. இங்கே ஒரு சோனை கொட்டிக்கிட்டு இருக்கு. சரிதான், மழை பெய்யாட்டி இந்த சுனைகள்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. வழிநடுக்க சுனை வருது பாருங்க. எப்படி இருக்கு மழை? அருமையாக இருக்கிறது. மிகவும் சிரமப்பட்டு அனைவரும் ஏறிக்கொண்டிருக்கிறோம் இறைவனை தரிசிக்க. நம்ம வேதாச்சலம் அண்ணன் இன்னைக்கு ஏறுற 2வது மலை. நம்ம மக்களை வச்சு நான் வருத்தி எடுக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம உச்சிக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கல்ல, போட்டும் போட்டும் போட்டும். விக்டோரியா பேட்டி எப்படி இருக்கு? வெயில்ல வாரீங்களே, நான் அப்படியே காத்து அப்படியே வயலுக்கு தோகையை விரிக்கிறேன்னு விரிச்சு விட்டாரு. காத்து ஜில்லு ஜில்லுன்னு வருது. நம்மளுக்கு தெரியாத சின்ன சின்ன மலைகள் இருக்கு பாருங்க. அதுலலாம் இந்த மாதிரி ஒரு இயற்கை அமைப்பை பாருங்களேன். அந்த இருக்கு பாருங்க, அது ஒரு டேம். சரியா மலையடி வாரத்தில் விழுகிற தண்ணி அப்படியே டேமை போட்டு மறைச்சிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாமே இந்த புல்லு தான், எல்லாமே லெமன் கிராஸ் மூலிகை புல்லு தான். மூலிகை மேலே பட நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம். இடையில வந்து பாருங்கள் ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். பாட்டிமா வராங்க.
இங்கே வாங்க, இது ஃபுல்லாக மேய்கிறது ஃபுல்லாமே மூலிகை தான். இந்த ஆட்டில் இருக்கிற சத்து வேறு எதுலையுமே இருக்காது மக்களே. ஹாய் படீஸ், பா 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 பா. இந்த மலை இப்படி இருக்குமான்னு நினைக்கல மக்களே. நான் நினச்சேன் முன்பகுதியில் இருந்து பார்க்கும்போது ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மொட்டை பாறை மாதிரி தான் தெரியும் இந்த மலை. ஆனால் சுற்றி வரும்போது தான் தெரியுது இவ்வளோ அமைப்பு இருக்குன்னு. பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க. ஆனால் சம்மர்லலாம் வந்தீங்கன்னா இந்த களி செடி மட்டும்தான் இருக்கும். வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே, வேதாச்சலம் அண்ணே வராரு பாருங்க. அண்ணே துண்டை போட்டு எல்லாத்தையும் வேறு வேலாம் தொடச்சிக்கிட்டே வராரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே பாருங்க மேலே. ஐயா வணக்கம். மக்கள்லாம் இந்த மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த ஐயா பாருங்களேன், ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த 700 அடி மலை ஏறிக்கிட்டு இறங்கிட்டு இருக்காரு பாருங்க. அங்கே பாருங்க. டாட்டா ஐயா, டாட்டா. போலாம் 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 போலாம், வந்தாச்சு. முருகனை பார்க்கணும், போங்க. தென் பழனி சித்தகிரி ஆண்டவரை பார்க்கணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து மலையோட உச்சிக்கே வந்தாச்சு. இந்த கரண்ட் கம்பம் போகுது பாருங்களேன், இப்படி போய் அங்கே போகுது. அது வந்து கோவில் உச்சிக்கு தான் போகுது. வந்தாச்சு. நம்ம அம்மா பிடிச்சி ஏறுறாங்க பாருங்க, கம்பி போட்டிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் செங்குத்தான பாதையாக இருக்குது. முருகா வருகன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். உச்சிக்கு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த கரண்ட் கம்பம் உச்சிக்கு தான் போகுது. இப்போ நம்ம வந்து மலைக்கு முன்பக்கம் உள்ள வியூவை பார்த்தோம். இங்கே பாருங்கள், பின் சைடு பாருங்கள், அருமை அருமை. சூரியன் பாருங்கள் நம்மளுக்கு முன்னாடி மேற்கே இறங்கிட்டாரு, சும்மா சுட்டு தள்ளுறாரு. இந்த பக்கெட்டை ஃபுல்லாக மாடு மேயுது. ஒரு பெரிய மாட்டு கூட்டம் தெரியுதா, மலை மாடு இதுக்கு பேர். ரொம்ப சத்தான உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த கம்பி பிடிச்சி ஏறுற பாதை வந்து ஒரு சந்தா இருக்கவும் இந்த வழியில் பயங்கரமான காத்தடிக்குது, நம்மளே தள்ளுது பாருங்க. தென்பழனி தெய்வமே உன்னை கண்டோர் நீடூழி வாழ்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம தென்பழனி முருகரை போய் பார்ப்போம். பொதுவாக குன்றருக்கு மேடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய மலை. இங்கே வந்து விநாயகருக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு கீழேயே இந்த மேலே ஏறுறாங்க பாருங்கள். இது உச்சியில் உள்ள முருகன் கோயிலுக்கு போகிற பாதை. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆலமரத்துக்கு கீழே பிள்ளையார் இருப்பாருங்கிறது கரெக்டு தான். அடவா, மலைக்கு மேலே பாருங்க எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இந்த வியூ வந்து நம்ம இந்த ஆலமரத்துக்கு கீழே உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து பார்க்குறோம் பாருங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. அந்த டேம் சொன்னேன்ல, அதுக்கு பேர் பொய்கை டேம். சரியா, பொய்கை டேம். இங்கே வந்து சரவணா இருக்காரு. இது வந்து பொய்கை, சரவண பொய்கை. சரியா, போட்டும் சரியான காத்து பாருங்க. ஃபுல்லாமே இந்த பாறையிலே படி வெட்டி வச்சிருக்காங்க. வேலவா வந்துட்டோம் அவனைய பார்க்க. எனக்கு வந்து மலைக்கோவிலோட கோபுரம் தெரியுது மக்களே. பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு குட்டை இருக்குது பாருங்களேன். அருமையான தண்ணி, ஆனால் அது ரொம்ப சுத்தமாக இருக்கு. மலை உச்சியில் இப்படி ஒரு குட்டை பாருங்க, பியூராக இருக்கு. மினரல் வாட்டர் தோற்று போயிடும். இந்த
சூரியன்ல இருந்து ஒரு கதிர் வந்து இந்த மலை மேல விழுகுது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து எப்படி இருக்கு பாருங்க. அம்மா பையன் வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, பையன் வாங்க. அம்மா எப்படி தவந்து வராங்கன்னு பாருங்க. ஏன்னா நல்லா காத்து அடிக்குது, எனவே தள்ளுது, மேல நிக்க முடியல. இதுதான் கடைசி தடுப்பு. இதை ஏறி போயிட்டோம்னா நம்ம வந்து கோவிலுக்கு போயிடலாம். எனக்கு பின்னாடி பாருங்க, ஃபுல்லாமே வானுயர்ந்த மலைத்தொடர்கள். மேற்கு தொடர்ச்சி தொடங்குற இடம், முக்கடல் கூடுற இடம். நம்ம வந்து கன்னியாகுமரி, அதாவது திருவள்ளுவர் சிலையில இருந்து என்ன ஒரு 25-30 கிலோமீட்டர்ல தான் இருக்கும். சரியா, மேற்கு தொடர்ச்சி மலையே அங்கேதான் ஆரம்பிக்குது. பாருங்க, மலைக்கோவிலுக்கு வந்தாச்சு. எப்பேற்பட்ட இடத்துல அந்த கோவில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, மலை உச்சியில் விநாயகர் இருக்காரு. விநாயகரை தரிசனம் பண்ணால் அந்த இடத்துல வந்து சித்தர்கள் வச்சுருப்பாங்கல்ல, ஒரு கையில் கமண்டலமும், நம்ம அகத்தியரே வச்சுருப்பார், ஒரு கையில் கமண்டலமும் இன்னொரு கையில் வந்து தண்டம் வச்சுருப்பார். அந்த தண்டம் தான் இது. சரியா, இந்த மலைக்கு வந்து தென்பழனி, அப்புறம் வந்து சித்தர்கிரின்னு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு தண்டம். வாங்க கோயிலுக்குள்ளே போய் நம்ம முருகனை தரிசனம் பண்ணுவோம். இங்கே இருக்கிற முருகனுக்கு பேர் அபயம் காத்த பாலசுப்ரமணியர் திருக்கோவில். தென்பழனி சித்தர்கிரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவில், ஆரல்வாய்மொழி. சரியா, மலை உச்சியில் ஒரு பயங்கரமான வியூவில் இருக்கு மக்கள். இங்கே பாருங்க, எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே மலைத்தொடர்கள் தான். இந்த பக்கத்தை பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணிக்கையிலேயே எண்ணவே முடியாது, அவ்வளோ காற்றாலைகள் இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம மலையேறும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காற்றடிச்சிக்கிட்டு இருக்குன்னு. எல்லாமே காற்றாலைகள், ஆயிரக்கணக்கான காற்றாலைகள் இருக்குது. மலைக்கோவிலை சுற்றியே தடுப்புகள் போட்டிருக்காங்க பாருங்கள், தடுப்புகள் இருக்குது பாருங்கள். இதோட வருஷத்தை மட்டும் பாருங்கள், 1107. சரியா, இதுக்கு வந்து தென்பழனின்னு ஒரு பேர் இருக்குது, அப்புறம் செத்கர்கிரின்னு ஒரு பேர் இருக்குது பாருங்கள், அப்புறம் சித்தர்கிரின்னு ஒரு பேர் வேறு இருக்குது. மலைக்கோவில் அபயம் காத்த பாலசுப்ரமணிய சுவாமி. இந்த கோவில் வந்து 1107 பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்குல்ல, அந்த தண்டத்துக்கு பக்கத்தில், அதை வந்து 87 பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நாங்கள் போன சமயத்தில் மலைக்கோவில் நடை சாத்தி இருந்துச்சு. மாமுனி அகத்தியரும் மகா சித்தர் போகரும் வழிபட்ட அபயம் காத்த பாலசுப்ரமணியரை சிறப்பாக தரிசனம் பண்ணோம். மயில் வாகனன் நம்ம முருகன் இருக்கிற மலைகளும் குன்றுகளும் எப்போதுமே முருகனை மாதிரியே ஒரு பேரழகு தான். எனக்கு மேலே மலைக்கோவில் இருக்கு பாருங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து வர்ற அந்த காற்று வந்து இந்த மலையில் அடிச்சு போகுது. காற்று பயங்கரமான காற்று தள்ளுது பாருங்க. கீழே இங்கே ஒரு மண்டபமும் அங்கே ஒரு மண்டபமும் இருக்குது, போய் பார்த்துட்டு வருவோம். ரொம்ப பழமையான மண்டபம். மண்டபத்துக்கு பேர் வெள்ள மடம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பணி செலவுன்னு போட்டு 1977 1215 ரூபான்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல நிலைமையில் இருக்குது. அநேகமாக இங்கே சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல பயங்கரமான காற்றடிக்கிறதுனால கண்டிப்பாக சமைக்க முடியாது. இப்படி ஒரு இடம் இருந்தால் தான் சமைக்க முடியும். எனக்கு பின்னாடி நம்ம கோவிலும் நம்ம முருகரோட வேலும் இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு எட்டுற தூரம் வர இந்த காற்றாலைகள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. கோவிலுக்கு கீழேயே பாருங்களேன், இதைத்தான் கிணறுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி எப்பயுமே வத்தாதான் அந்த கிணத்துல. இது வந்து 2 பாறைகளுக்கு நடுவில் உள்ள ஒரு சுனை. சரியா, இந்த சுனையில் தண்ணி விழுந்து தேங்குது. இது வந்து எப்பயுமே வத்தாதான் மக்களுக்கு. சரியா, இந்த ஒரு மோட்ரு இருக்குது பாருங்கள், இது இந்த மோட்ரு ரூம் தான் நினைக்கிறேன். இது மோட்ரு உள்ளே இருக்குது, அதனால தான் அடைச்சி வச்சுருக்காங்க. இதிலேருந்து தண்ணி நம்ம கோவிலுக்கு எடுத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை பாருங்கள். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. சரியா, செம மலை. இந்த மலைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். சரியா, நான் வந்து எந்த பாதையில் ஏறணும் அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் குடும்பத்தோடு வாங்க, கொஞ்சம் கஷ்டம், ஆனால் வந்து சூப்பராக மலை உச்சிக்கு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ரொம்ப
பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பயங்கரமான காற்றடிக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையோட தொடக்கம்னால, அதுவும் இல்லாமல் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால நல்லா காற்றடிக்குது. குழந்தைங்கள கையிலே பிடிச்சிக்கிறோம், எங்களே தள்ளுது. இந்த வியூவை பாருங்க, அப்படியே கோவிலுக்கு மேலே சூரியன் இருக்காரு பாருங்க. வேற லெவலில், வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். மக்களே பாருங்க, நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த தென்பழனிங்கிற சித்தர்கிரிக்கு வந்திருக்கோம். இதுவரை நம்ம பயணம் பண்ண மலை எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது வந்து சொல்ல வார்த்தை இல்லை, ஒரு 700 அடியில் நம்ம நிற்க முடியாத அளவுக்கு காற்றடிக்குது. மேலே வந்து அபயம் காத்த பாலசுப்ரமணியர்னு ஒரு முருகன் கோவில். சூப்பரான வைவு. சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலைகள், எங்கிட்டு பார்த்தாலும் மலை, எங்கிட்டு பார்த்தாலும் காற்றாலை, எங்கிட்டு பார்த்தாலும் நீர் நிலைகள்லாம் சுற்றி இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு மலை. எல்லாருமே வரணும். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் வந்தோம். சூப்பராக வந்து நம்ம முருகனோட தரிசனத்தை வாங்கியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த மலைக்கு வரணும், சரியா? பழனிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. கன்னியாகுமரியில் உள்ள அந்த தென்பழனி வாங்க. ரொம்ப ஈஸியான மலை தான். ஒரு 1 ஹவரில் நம்ம மலை உச்சிக்கு வந்துடலாம், சரியா? வந்துட்டா போதும், உங்களுக்கு சுத்தமே காத்துக்கிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். நீங்களும் என்னோட ட்ரெக்கிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட மொபைல் நம்பரும் இருக்குது. ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம். இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். முருகனுக்கு முருகனுக்கு அபயம் காத்த முருகனுக்கு தென்பழனி முருகனுக்கு